உங்களோட முறை என்ன? எத்தனையோ ஜோதிட முறைகள் இருக்கிறப்போ உங்ககிட்ட நாங்க ஏன் வந்து பார்க்கணும்? சாய பிறந்தா, கோழி கூப்பிட பிறந்தா, உச்சி கருக்கல்ல இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப இந்த நேரம் எனக்கு சரியா வர அந்த கேரக்டர் செக் பண்ணுவேன். அப்ப நான் சொல்லியிருந்தேன் ஒளிகள் கிரகங்கள் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப அந்த மெடிக்கல் மூலியமா நான் கேட்பேன். மெடிக்கல் அஸ்ட்ராலஜி எங்களுக்கு பெருசா உபயோகமா இருக்கும். உடம்புல இருக்க நோய்கள் மித்த விஷயங்கள் இதெல்லாம் கேட்பேன். அதான் ஒவ்வொரு மனுஷனும் தனித்தனியே அவன் உடம்புல இருக்க சிந்தனைகள் என்ன இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்கிறப்ப எக்ஸாக்டா ஆமா சார் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நான் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவேன். ஜாதகம் பொய் சொல்லி கொடுத்தா கூட அவங்க வந்து அந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லுவாங்க. இப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நிஜ வாழ்க்கையிலையும் பார்த்திருப்போம், இப்ப சினிமா வாழ்க்கையிலுமே நாங்க பார்த்திருக்கோம். அப்படின்றப்ப உங்க முறைப்படி உங்க சிஸ்டம் படி நீங்க ஜாதகத்தை எப்படி துல்லியமா கவனிப்பீங்க? இது என்னோட ஜாதகம் தானா இல்ல வேற ஒருத்தர் ஜாதகமான்றதை எப்படி கண்டுபிடிப்பீங்க சார்? ஒரு ஜோதிடரிடம் நம்மளை பத்தின கேள்வி நம்ம வாழ்க்கையை கேட்கறதுக்கு முன்னாடி அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அவனோட ஸ்கில் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஓகேங்களா? அப்ப இத பூரா சொன்னா மட்டும்தான் உடம்புல இருக்க நோய்கள் சிந்தனை எல்லாத்தையும் சொன்னா மட்டும்தான் அது உங்க ஜாதகம். ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபி ஆஸ்ட்ராலஜர் நத்தம் பாண்டி அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ வந்து நிறைய முறைகள்லாம் நாங்க பார்த்துருக்கோம். இப்போ உங்களுக்குன்னு ஒரு முறை வந்து நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க. அதை பத்தி தான் நான் இப்ப தெளிவா கேட்க போறேன். ஸோ உங்களோட முறை என்ன? எத்தனையோ ஜோதிட முறைகள் இருக்கிறப்போ உங்ககிட்ட நாங்க ஏன் வந்து பார்க்கணும்? மேம், எங்க மெத்தடோட நேம் வந்து கேபி அஸ்ட்ராலஜி. கேபி இருக்கு இல்லைங்களா, அதோட நெக்ஸ்ட் வெர்ஷன். அதுல இருந்து பிரிஞ்ச ஒரு அட்வான்ஸ்டு. ஓகேங்களா? அப்ப எங்க கிட்ட ஏன் நீங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா, இப்ப எல்லாரும் பொதுவான ராசி லக்னம் இப்படி சொல்லிட்டு வராங்க இல்லையா, அதுக்கு நாங்க என்ன சொல்றோம், ஒவ்வொரு மனிதனும் தனி இல்லைங்களா? ஒவ்வொரு மனுஷனும் தனித்தனி. அப்ப ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனுஷன் இல்ல. அப்ப பொதுவான அந்த ராசிகள் லக்னங்கள் இதெல்லாம் பொதுப்படைத்தன்மையில தான் இருக்கே தவிர அவங்க யாரு அப்படிங்கறதுல இல்லைங்க. சரிங்களா? அப்ப இப்ப 2 மணி நேரத்துக்கு லக்னம் மாற போறது இல்ல. இப்ப யாரா இருந்தா நீ என்ன ராசி அப்படின்னு கேட்க போறோம். அதுக்கு சொல்ல 60 கோடி மக்கள் இருக்காங்க ஒரு ராசியில. ஓகேங்களா? லக்னம் எடுத்தாலும் 60 கோடி பேர் இருக்காங்க. அப்ப நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டா 24 கோடி பேர் இருக்காங்க ஒரு இதுல, உலகம் பூரா இருக்காங்க. ஆனா நம்ம பிரபஞ்சம் ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியா தான் படைச்சிருக்கு. அதுக்கு உதாரணமா நம்ம கைரேகை கூட சொல்லலாம். இத்தினூண்டு 1 இன்ச்ல 800 கோடி வேரியேஷன்ஸ் கொடுத்துருச்சு. அப்ப நம்ம ஜாதகமும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. உங்க லைஃப நீங்க மட்டும்தான் வாழ்வீங்க. ஓகேங்களா? ஒரு மனுஷன் ஒரு சிந்திக்கிற மாதிரி இன்னொருத்தர் சிந்திக்க மாட்டான். ஏறத்தாழ ஒரு மாதிரி இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா இருக்கும். அப்ப 2 நிமிஷம் வேரியேஷன்ல பிறக்கிற ஒரு குழந்தை நல்லா இருக்கும், இன்னொரு குழந்தை ரொம்ப வீக்க, உடல் அளவுலையும் சரி பினான்சியலாவும் தோத்து போகும். 2 நிமிஷம் வேரியேஷன். ஆனா அந்த 2 நிமிஷத்துக்கு ஜாதகம் எழுத கொடுத்து வாங்கினீங்கன்னா ஒரே ஜாதகம் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணி, நான் தான் சொல்றேன் இல்லையா, ஒவ்வொரு அஸ்ட்ராலஜரும் மெருகேத்திக்கிட்டே போவாங்க அப்படின்ட்டு. அப்ப இதுல கொஞ்சம் துல்லியமா பலன் வருது. யாரெல்லாம் வந்து ஆமா இல்ல, ஒவ்வொரு மனுஷனும் தனித்தனி தானே. அப்ப எதுக்கு பொதுவான ராசி பலன் இதெல்லாம் கொஞ்சம் வேலை செய்யாதுன்ற மாதிரி நாங்க ஃபீல் பண்றோங்க. அந்த 7.5 சனி கண்ட சனி இதுல பொதுவான விஷயங்களை தாண்டி துல்லியமா போறோம். ஒவ்வொரு மனுஷனும் தனித்தனின்றப்ப அங்க எங்க இருந்து வந்துச்சு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி போறோம். ஓகே. இப்ப நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பயப்படுவாங்க. என்ன மாதிரினா, இன்னொரு ஜோதிடர் உங்ககிட்ட பார்க்க வந்துட்டாங்கன்னா, இப்ப நான் இருக்கேன், நான் ஒரு ஆஸ்ட்ராலஜர், நீங்களும் ஒரு ஆஸ்ட்ராலஜர். இப்ப எனக்கு வந்து நீங்க வேற ஒரு சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணிருக்கீங்க. என்னோட ஜாதகத்தை நான் உங்க சிஸ்டம்ல வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன், உங்களோட மெத்தட்ல வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது ஒரு ஆஸ்ட்ராலஜர் உங்ககிட்ட வந்தா நீங்க அவங்க ஜாதகத்தை பார்த்து தருவீங்களா? அவங்க அஸ்ட்ராலஜர்னே சொல்ல மாட்டாங்க மேம். ஓகே. எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது அஸ்ட்ராலஜர்லாம் இல்ல, அவங்களுக்கு அந்த குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும், அதுதான். ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணோம், 10 அப்பாயின்மெண்ட்ஸ் போடுறோம்னா அதுல 4 பேர் அஸ்ட்ராலஜர் தான் இருப்பாங்க. சார் நான் இந்த சிஸ்டம் உங்க மெத்தட்ல ஒருக்க பார்க்கணும்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஃபைனலா தான் சொல்லுவாங்க. சோ அது எனக்கு தெரியும். ஓகே. எவ்வளவு நேரம் ஆகும்? அவங்களுக்கு எப்படி நீங்க ஒரு விஷயம் பலன் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிறதுக்கு, அதாவது ஒரு ஜாதகத்தை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு 1 இயர், 1 hour ஆகும் மேம்.
ஓகே. ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும் பலன் சொல்லி முடிக்கிறதுக்கு. ம். எதுக்காக 1 மணி நேரம் அவ்வளவு நேரம் அப்படி இல்லைங்க. நான் சொல்லிட்டேன் ஒவ்வொரு மனுஷனும் தனித்தனின்னு சொல்லிட்டேன். அப்ப சுவாசம் இங்க அது சொல்லிட்டேன். ம். போன வீடியோஸ்ல நான் சொல்லியிருந்தேன். குழந்தை பிறக்கிறதுங்கிறது முதல் சுவாசம் தான். அப்ப அந்த நேரத்தை அவங்க சரியா எடுத்தாங்களான்னு தெரியாது. ம். உண்மையில் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த ஹாஸ்பிட்டல்லே டைம் தப்பா கூட இருக்கலாம். அந்த வாட்ச் 1 நிமிஷம் முன்ன பின்ன இருந்திருக்கலாம். ம். அவங்க 6 மணி 3 நிமிஷத்துக்கு பிறந்த குழந்தைய 6 மணின்னு தோராயமா சொல்லி எழுதி இருந்திருக்கலாம். இல்ல ம். 5:58க்கு பிறந்த குழந்தைய 6 மணின்னு சொல்லியிருக்கலாம். அவங்களுக்கு அந்த பாவம் அவங்களுக்கு என்ன தெரியும்? ம். தோராயமா சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் இன்னும் கொடுமை. அந்த 80க்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாம் டவுன் ம். பஸ் போன நேரத்துல பிறந்தா, பொழுசாய பிறந்தா, கோழி கூப்பிட பிறந்தா, ம். உச்சி கருக்கல்ல இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப ம். இந்த நேரம் எனக்கு சரியா வர அந்த கேரக்டர் செக் பண்ணுவேன். அப்ப ம். நான் சொல்லியிருந்தேன் ஒளிகள் கிரகங்கள் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு. அப்ப அந்த மெடிக்கல் மூலியமா நான் கேட்பேன். மெடிக்கல் அஸ்ட்ராலஜி எங்களுக்கு பெருசா உபயோகமா இருக்கும். ஓகே. உடம்புல இருக்க நோய்கள், மித்த விஷயங்கள் இதெல்லாம் கேட்பேன். அதான் ம். ஒவ்வொரு மனுஷனும் தனித்தனியே. அவன் உடம்புல இருக்க சிந்தனைகள் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கிறப்ப ம். எக்ஸாக்ட்டா ஆமா சார் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நான் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவேன். ஓகே. இல்லாட்டி அந்த இடத்துலயே ஸ்டாப் பண்ணி, இல்ல சார் ம். இது உங்க ஜாதகம் இல்லங்க. ம். உங்களுக்கு இந்த ஜாதகத்தின்படி ஒத்து போகல. ம். உங்க பணம் ரிட்டர்னுங்கன்னு கொடுத்துட்டு, சோ அங்கனயே அவங்களுக்கும் ப்ராஃபிட் எனக்கும். ஏன் மெத்தட்ல ம். எனக்கு டைம் சரியா இருக்கணும். ஓகே. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வேரியேஷன் 5 நிமிஷம் வேரியேஷன் கூட பிரச்சனை இல்ல. நம்ம முன்ன பின்ன நகர்த்திடலாம். ஓகே. அதுக்கு மேல போச்சுன்னா எலிஜிபிள் இல்ல மேம். ஓகே. எலிஜிபிள்ன்றத விட எனக்கு அந்த அளவுக்கு ஏன்னா அடுத்தடுத்து போகணும். எத்தனை ஜாதகம் போட்டுப்பா? அவங்களுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிரும். எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகே. சோ அப்ப உங்ககிட்ட வரணும் அப்படின்னா அந்த டைம் இருந்தா போதும். போதும். இப்ப A to Z பண்ணிடலாம். இப்ப வந்து நெறைய பேர் வந்து இந்த தொழில் தொடங்குறதுக்கு, திருமணம் நடக்கிறதுக்கு, இல்ல ஒரு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் இப்ப பெருவாரியா வந்து ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அந்த மாதிரி வர்றவங்களுக்கு நீங்க ஜாதகம் பார்த்து தருவீங்களா? எஸ் பார்க்கலாமா? ஓகே. எப்படி பார்ப்பீங்க? அது எப்படி பார்ப்பீங்க? சூரியன் நல்லா இருந்தா அரசு வேலை கிடைக்கும். ஓகே. அதாவது அந்த கணிக்கும் முறைகள் தாங்க விஷயம். ஓகே. அப்ப உண்மையாக கணித்து எடுக்கும் பொழுது, ம். அத பிரபஞ்சத்துக்கு நீங்க என்ன குடுப்பன வாங்கிட்டு வந்தீங்க? ம். நீங்க என்ன குடுப்பன வாங்கிட்டு வந்தீங்க? அதுல சூரியன் நல்லா இருந்தா அரசு வேலை கிடைக்க போகுது. ஓகே. ஓகேங்களா? நல்ல நிலைமையில் இருந்தால் அரசு வேலை, இன்னும் நல்ல நிலைமையில் இருந்தால் உயர் பதவி. ம். சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அடுத்து அந்த கிரகங்களை வச்சு நம்ம சொல்ல போறோம். ஓகே. கல்யாணம் எப்படி கணிப்பீங்க அப்போ? கல்யாணம் திருமணத்திற்கு ஏற்ற காலம் சுக்கிரனை பார்த்தா தெரிஞ்சிரும். ஓகே. சரி இப்ப பார்த்தோம் அப்படின்னா வந்து நாங்க இந்த சீரியல் எல்லாம் பார்த்திருக்கோம். எப்படின்னா அக்கா ஜாதகத்துக்கு பதிலா அந்த தங்கச்சி ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோசியர்ட்ட கொடுத்தோம்னா, அந்த ஜோசியரும் கரெக்ட்டா கணிச்சு இப்படிதான் வாழ்வாங்க, இப்படிதான் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா என் வீட்ல நான் இருக்கேன். இப்ப என் தங்கச்சியும் இருக்கா. இப்ப என் ஜாதகத்தை வந்து என் தங்கச்சி ஜாதகம்னு பொய் சொல்லி கொடுத்தா கூட அவங்க வந்து அந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லுவாங்க. இப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நிஜ வாழ்க்கையிலயும் பார்த்திருக்கோம். இப்ப சினிமா வாழ்க்கையிலயுமே நாங்க பார்த்திருக்கோம். அப்படின்றப்ப உங்க முறைப்படி, உங்க சிஸ்டம் படி நீங்க ஜாதகத்தை எப்படி துல்லியமா கவனிப்பீங்க? இது என்னோட ஜாதகம் தானா இல்ல வேற ஒருத்தர் ஜாதகமான்றதை எப்படி கண்டுபிடிப்பீங்க சார்? அது இங்க ஜாதகம் போட்டோன்னே மேம், இப்ப ம். நாங்க ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிறதுக்கே 20 நிமிஷ காலம் ஆகும். 10ல இருந்து 20 நிமிஷம் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ம். மொத்த ஜாதக ஆய்வுக்கு 1 மணி நேரம் ஆகும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். அப்ப ம். அந்த 20 நிமிஷம் என்ன பண்ணுவோம்னா, ம். இந்த மாதிரியான குழப்பங்கள் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான். ம். ஆக்சுவலா நீங்க உங்க தங்கச்சி ஜாதகத்தை கொண்டு வந்து தருவீங்கன்ற மாதிரி சொன்னீங்க. ம். உங்க ஜாதகமே டைம் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்றது? ஓகே. அந்த நேரம் உங்களோடது தானா அப்படின்னு நம்ம ஆய்வு செய்யறப்ப ம். நான் சொல்லிட்டேன் கிரகங்கள் தான் நம்ம இயக்குகிறது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். கண்டிப்பா. அப்ப ஒரு 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 அப்படியே ஒரு மனிதனோட படத்தை நம்ம வரைகிறோம். ஓகேங்களா? அப்படிதான் நான் என்னோட சார்ட்ல வச்சிருப்பேன். தலைமை ஓகே. ஒரு மனிதனோட படம். அப்ப ம். அந்த மனிதனம் ஜாதகத்துல எத்தனை கட்டம்? 12 கட்டம். ம். நான் ஆட்சி, உச்சம், நீசம், பரிவர்த்தனை, சேர்க்கை இப்படி எல்லாம் பேச போறது இல்ல. ம். ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ம். ஒரு டீடைல்டா நான் என் மெத்தட நான் உங்களுக்கு சொல்லி மெத்தட்னு இல்ல, நான் இப்படிதான் ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்வேன். அப்ப ஓகே. நீங்களும் ஏமாந்துட மாட்டீங்க. ம். ஓகேங்களா? ஒரு சிக்கனமான ஒரு ஆளை போய் நீங்க ம். பெரிய செலவாளின்னு சொல்லிட முடியுமா? முடியாது. ஒரு உழைப்பாளியை போய் ஒரு ஊர் சுத்தி நம்ம சொல்லிட முடியுமா? சொல்லிட கண்டிப்பா முடியாது. முடியாது. அப்ப 12 கட்டங்கள் தான். ம். அதுல முதல் கட்டம் அப்படிங்கிறது தலை. ஓகே. ஓகேங்களா? லக்னம்னு சொல்லுவோம் இல்லையா? ம். அந்த மாதிரி தலை. ம். சரிங்களா? எங்க மெத்தடுல கணிச்சு எடுத்து கேபில வேற மாதிரி விஷயம். தலையில இருந்து 12 கட்டத்திலயும் கிரகங்கள் இருக்கும். அப்ப இந்த தலைப்பகுதி எந்த கிரகம் இருக்கோ அது சார்ந்து அவ இருப்பான். அப்ப நீங்கள் எப்படிப்பட்ட கேரக்டர், ஓகே. ஒரே குடும்பத்துல இருந்தாலும் கூட 4 பேர் 4 விதமான கேரக்டரா தான் இருப்போம். ம். ஓகேங்களா? அப்ப நீங்கள் எப்படிப்பட்ட கேரக்டர், நீங்கள் என்னவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், என்னவாக ஆனீர்கள். ஓகே. ஓகேங்களா? ஒருத்தர் உழைக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. ம். ஆனா அதுக்கான சூழ்நிலை உழைக்க மாட்டாரு. எஃபெக்ட் போட மாட்டாரு. சிலரு ஜாலியாவே இருப்பாரு. ம். ஆனா கடைசி நேரத்துல ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாரு. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த ம். மாதிரி அவரோட சிந்தனை என்னன்னு நான் சொல்லணும்.
ஓகே. ஓகேங்களா? அவரோட சிந்தனை என்ன? தலையில என்ன பிரச்சனை இருக்கு அவருக்கு? தலைவலி இருக்கா? தலையில தான் அடிபட்டு இருக்குமா? அந்த முடி கொட்டுறத கூட சொல்லணுங்க. ஓகேங்களா? அப்ப நான் டைரக்டா யாரையும் பார்க்க போறது இல்ல. போன்ல தான் நம்ம பேச போறோம். சரிங்க. தலைய பத்தின சிந்தனைகள்ல எங்களுக்கு வந்துரும். முதல் கட்டம். 2வது கட்டத்துக்கு போறோம். 2வது கட்டத்துல நம்ம முன்னோர்கள் என்னெல்லாம் வச்சிருக்காங்கன்னா, இந்த நெத்தியில இருந்து இந்த கழுத்து வரைக்கும் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப என்ன நெத்தியில இருந்து கழுத்து வரைக்கும் கண்ணு, மூக்கு, வாய் இதெல்லாம் தாடை இதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப அங்க அந்த அன்னப்பிளவு. ஓகேங்களா? சூத்த பல்லு கூட வருங்க. உதடு காஞ்சு போறது கூட வருங்க. ஓகேங்களா? அப்ப இந்த கண்ணாடி போட்டிருக்கிறது. பிரீத்திங் சுவாசம் இருக்கு இல்லையா? அது மூக்குல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி. அடுத்து அந்த மாதிரி எல்லா ப்ராப்ளம் அவர் எப்படி பேசுவார்? ஓகேங்களா? அவர் பேச்சு திறன் ஒண்ணு இருக்குல்ல, அதனாலதான் நம்ம வாக்குஸ்தானம்னு வச்சிட்டாங்க. தனஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படின்னா பணம். ஓகேங்களா? புறத்துல 1வது கட்டத்துல மட்டும் அகம் தான். அதால சிந்திக்க மட்டும்தான் முடியும். 2வது கட்டத்துல அகம் புறம்னு 2 விஷயம் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? அவன் எப்படி பேசுவான்? ஓகேங்களா? பேசி பிரச்சனை உண்டாக்கிடுவானா? அந்த மாதிரி இது நிறைய விஷயங்கள் இருக்கு. அது சொன்னால் ரொம்ப லாக் ஆகும். அப்ப அவன் பேச்சு திறன் என்ன? பணத்தை கையாளுற விதம் எப்படி இருக்கு? அவனும் அவன் மனைவியும் வாழ்ற குடும்ப உறவு எப்படி இருக்கும்? அந்த 2வது கட்டத்துல சார் இந்த மாதிரியா சார் அப்படிங்கிறப்ப எக்ஸாக்டா ஆமா சார் அப்படின்னு 3வது கட்டத்துக்கு போறோம். 3வது கட்டம்ங்கிறது இந்த காது இருக்குல்ல, 3வது கட்டம் தகவல் தொடர்புன்னு சொல்லுவோம். இந்த காது பின் நரம்போட சேர்த்து இந்த 2 கைகள் பிளஸ் மனசு. இது 3வது கட்டத்துல ஆய்வு செய்யறோம். ஷோல்டர் இறங்கி இருக்கா? ஓகேங்களா? ஷோல்டர் இறங்கி இருக்கா? இல்ல ஷோல்டர் புடிச்சுக்குச்சா? இல்ல நரம்பு சுருண்டுருச்சா? எலும்பு உடைஞ்சிருச்சா? இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? கையில அடிபட்டுருச்சா? அந்த மாதிரி மனம் எப்படிப்பட்டது? உங்க கேரக்டர். அப்ப இவன் இந்த மாதிரியான ஒரு சார் இந்த மாதிரியா சார் நீங்க அப்படிங்கிறப்ப நம்ம கேக்குறோம். மனம் அதான் தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதேதான் இங்கேயும் மனம். அப்ப ஒரு ஒல்லியா இருப்பான், தள்ளி விட்டா கீழே விழுந்துருவான். ஆனா அவன் நெஞ்ச தூக்கிட்டு போய் தைரியமா தில்லா ஒரு 10 பேர் முன்னாடி நின்னு பேசுவான். ஒருத்தன் பாடி பில்டரா இருப்பான், அது பம்மிட்டு போயிடுவான் இல்லையா? அப்ப தைரியஸ்தானம், மனசுலதான் தைரியம் இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அந்த மனம் சார்ந்த விஷயங்களில் அவர் எப்படி? ஓகேங்களா? அவரு புறத்துல பாத்தீங்கன்னா அவரை பத்தின செய்தி எப்படி பேர் அப்பப்ப கெடுத்துக்கிடுவாரா, என்ன கெடுத்துக்கிட்டீங்க அதெல்லாம் கூட சொல்லிடலாம். 4வது கட்டத்துக்கு போறோம். 4வது கட்டத்துல மார்பகம்னு இருக்கு. சரிங்களா? அப்ப உங்க உள்ள நுரையீரல் அப்படின்னு ஒரு காரகம் இருக்கு. அங்க ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? சரிங்களா? அப்ப அங்க எல்லாம் சூரியன் கெடும் பொழுது இல்ல சுக்கிரன்லாம் உட்காந்து வாகனம் அப்படிங்கிறது அந்த ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆயிருக்கா என்ன அப்படிங்கிறது இந்த 4வது கட்டத்துல போயிடலாம். உள்ளூர்ல இருப்பீங்களா இல்லையா? ஓகே, சொந்த ஊர்ல உங்க நிலைப்பாடு என்ன? சொந்தக்காரங்க மத்தியில உங்க நிலைப்பாடு என்ன? இதெல்லாம் நம்ம அதுல பாத்துடலாம். 5வது கட்டத்துக்கு போறோம். மொத்தமே 12 கட்டம் தான். அப்ப 5வது கட்டத்துக்கு லாஸ்ட் இதுக்காக நேர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரே ஒரு வேர்டுக்காக தான் இவ்வளவையும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த 5வது கட்டத்துல அவனோட காதல் இதயம்னு வந்துருச்சு. நுரையீரல் இதயம்னு வந்துருச்சு. அப்ப அவனோட காதல் திறன் எப்படி இருக்கு? சரிங்களா? அந்த மாதிரியான விஷயம். அவன் லவ் பண்ணி ஓடி போயிருவாங்களா? இது லவ் சக்சஸ் ஆகுமா? லவ் திருமணமா? இத பூரா அவன் லவ் மேரேஜ் தானே பண்ணிருப்பான். அப்ப இங்க தெரியும் தானே. சோ அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம 5ஆம் பாவத்துல பார்த்து சொல்லுவோம். அவனோட தாம்பத்திய ஸ்டேட்டஸ் வந்துரும். சோ அவர் எந்த மாதிரியான காயப்படுத்துற ஒரு பர்சனா அந்த நேரம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப அப்படியே 6வது கட்டத்துக்கு வர்றோம். அவரோட வேலை பார்க்கக்கூடிய திறன், வயிறு. ஓகேங்களா? அப்ப வயித்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா? அல்சர் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் போகும். செரிமான கோளாறு இந்த மாதிரி. அப்ப 6வது கட்டத்தை ஆய்வு செய்யறோம். அவரோட வேலை பார்க்கும் திறனை ஆய்வு செய்யறோம். கடன் அப்படின்னா கடன் அந்த பாவம் கெட்டு போறப்ப, அதாவது சிலர் கடன் வாங்கி டாப்ல வந்துருவோம். கடன் வாங்கி டாப்ல வந்துருவோம். ஓகேங்களா? 1 லட்சம் ரூபாய் வாங்குவோம், அதை வச்சு 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பான், 1,10,000 வட்டி கட்டி 40,000 வச்சுக்கிருவோம். சோ இன்னும் சிலர் 1 லட்சம் வாங்கி 80,000 தான் கிடைச்சிருக்கும், மாட்டிக்கிருவோம். சோ அப்ப கடன் வாங்கி இது முன்னுக்கு வந்த ஜாதகமா இல்ல போனதான்னு தெரியும். அப்ப எனக்கு நான் கேட்டுறேன், சார் கடன் வாங்கி ரொம்ப மாட்டிக்கிட்டீங்களா சார்? ஆமா சார், கட்டவே முடியல. அப்ப அந்த 6வது கட்டத்தோட ஆய்வுங்க. 7வது கட்டத்துக்கு போறோம். 7வது கட்டம்ங்கிறது தொப்புள் பகுதி, சரிசமம் சமசப்தமும். அதனாலதான் அதுல கொண்டு திருமணஸ்தானம்னு வச்சுட்டாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகுது? எனக்கு சமமான ஒருத்தரை தானே நான் பார்ட்னரா சூஸ் பண்ணுவேன். அப்ப அதனாலதான் சரிசமம். அப்ப மனைவியை சரிசமமாக வைக்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 7வது கட்டத்தை அப்ப அவரோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கறத அவர் எப்படி வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார், தன்னை எப்படி காமிச்சுக்குருவார். சிலர் கெத்தா போய் பழகுவானுங்களா, சிலர் என்னன்னாலும் கண்டுக்க மாட்டாங்க, போய் பழகிடுவாங்க. அந்த மாதிரியான நீங்கள் எப்படி பழகுவீர்கள், நீங்கள் சந்திக்கும் நபர்கள் நீங்க எப்படி எல்லாரும் உங்களை ஏமாத்திட்டு போவானா, இல்ல நல்ல பர்சன்ஸ் கிடைச்சு மேல போயிருப்பீங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த 7வது கட்டத்துல ஆராய்ச்சி செய்யணும். சிறுநீரகத்தையும் அங்க பாத்துறோம். ஓகேங்களா? அந்த மாதிரியான வயிறு சம்பந்தம், இந்த கல்லீரல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்துறோம். தொப்பை போடுமா அந்த மாதிரி விஷயங்கள். 8வது கட்டத்துக்கு போறோம்.
8வது கட்டம் அப்படின்னாலே மறைவு ஸ்தானம், முழுமையான மறைவு ஸ்தானம், மர்மஸ்தானம்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்ப அங்க என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும், அந்த மாதிரியான தொற்று நோய்கள், அந்த HIV, பாலியல் நோய்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறது அந்த பாக்ஸ்ல பார்த்தா தெரியும். ஓகேங்களா? அப்ப அந்த மாதிரி அப்ப வலி வேதனை, இந்த ஆயில் ஸ்தானம் அது. அப்ப என்னைக்கு சாவான்னு பாக்குறது இல்ல, இந்த ஆயிலில் இவன் எப்படி வாழ்வான். ஓகே, அப்படின்னு அந்த கட்டத்தை ஆய்வு செஞ்சாலே தெரியும். இந்த இவன் கஷ்டப்பட்டு நல்ல நிலைமைக்கு போறானா, கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறானா, நிறைய விரயம் பண்ணிருக்கிறானா, இல்ல இந்த ஆயில் நிறைய சம்பாரிச்சானா, இல்ல கௌரவத்தை சம்பாரிச்சு வச்சிருக்கிறானா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பாத்திரலாம். இல்ல வலி வேதனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கானா. ஓகேங்களா? 9வது கட்டத்துக்கு போறோம். 9வது கட்டம்ங்கிறது அமருமிடம், ஆசனவாய் அப்படின்னு சொல்றோம். அங்க இந்த உள் மூலம், வெளி மூலம், உட்கார்ற இடத்துல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரியான விஷயங்களை பாக்குறோம். அதுக்கப்புறம் பூர்வீகத்துல அவரோட இது எப்படி, கடவுள் ஸ்தானம் எப்படி இருக்கு, தந்தைய பத்தி, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த 9வது கட்டத்துல ஆய்வு செஞ்சு அவருக்கு சொல்றோம். அப்ப அவர் என்ன சொன்னா, இத்தனை கட்டம் சொல்லும் பாரு, ஆமா சார், ஆமா சார், ஆமா சார் சொல்லிக்கிட்டே தான் வரணும். இல்ல சார் நீங்க முரண்பாடு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டாப். ஓகேங்களா? அப்ப இத பூரா வந்து 10வது கட்டத்துக்கு வர்றோம். அவரோட பொறுப்புணர்ச்சி எப்படி இருக்கு, சோ ஒரு உயர் பதவி கிடைக்குமா, நல்ல நிலைமைக்கு போயிருவாரா, தொழில் பண்ணலாமா. சிலர் வந்து தொழில் பண்ணி நல்ல நிலைமைக்கு போயிரும், சிலர் 10 தொழில் பண்ணி இருக்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துரும். அப்ப இந்த 10வது கட்டத்துல அதை பாக்குறோம். தொடைப்பகுதி அப்படிங்கிறது 10வது பாக்ஸ் தான். அப்ப ஒரு தொழில நாங்க ஒரு பில்லர் மாதிரி இருந்து தாங்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்ப அதே மாதிரிதான் நம்ம உடம்ப தாங்குறது இந்த தொடைப்பகுதி. அப்ப தொடை இல்லாட்டி யோசிச்சு பாருங்க, அப்பு மாதிரி இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அந்த 10ஆம் பாவத்தை பிளஸ் ஜீரண மண்டலம். சோ ஜீரணத்துல என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை அங்க போய் பாருங்க. 11வது கட்டத்துக்கு போறோம், முழங்கால். ஓகேங்களா? பிளஸ் விட்டமின்கள் அப்படின்னு இருக்கு. ஏன்னா விட்டமின்லாம் ஜாதகத்துல சொல்லிட்டு இருக்காங்க இருக்கு. ஓகேங்களா? சனி கெட்டு போச்சுன்னா இந்த இரும்பு சத்து இருக்கு இல்லையா, ஹீமோகுளோபின், அது மிஸ் ஆகும், சோர்ந்துக்குருவான். ஓகேங்களா? சூரியன் மிஸ் ஆச்சுன்னா கால்சியம் சத்து காலி. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஓகேங்களா? அத வந்து நான் தான் சொல்லணும். சார் அப்பப்ப டயர்ட் ஆகுறீங்களா, அப்ப இரும்பு சத்து ஹீமோகுளோபின், ஆமா சார் இப்பதான் செக் பண்ணேன் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க சார். கால்சியம் கம்மியா இருக்கு, எலும்பு டபக்குன்னு விழுந்தோன்னு உடஞ்சு போயிடும். ஓகேங்களா? இத பூரா நாங்க அந்த 11வது கட்டத்தை ஆய்வு செய்யும் போது வந்துரும். சரிங்க, இதுல எதுலயுமே கடவுள் இந்த மாதிரி எல்லாம் நான் கொண்டு வரலங்க, அறிவியல் பூர்வம். ஏன்னா இது வானியல் சாஸ்திரம்ங்க. ஓகேங்களா? அப்ப இந்த கடவுள் எப்படி உள்ள வந்துச்சு, கோவில் எப்படி உள்ள வந்துச்சு, இந்த விஷயங்களை நான் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அப்ப இந்த 11வது கட்டத்துல நண்பர்களால நீங்க சங்கடப்பட்டீங்களா, இல்ல அவங்களால நல்லா வந்தீங்களா, இந்த மாதிரியான லாபஸ்தானம் எப்படி இருக்கு, உங்க பணம் மத்தவன்கிட்ட கொடுத்து இது ஏமா, இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்க. 12வது கட்டத்துக்கு போறோம். 12வது கட்டத்துல நீங்க எப்படி தூங்குவீங்கன்றது வரும். ஓகேங்களா? பிரபஞ்சம் தான் நம்மளை இயக்கும். அப்ப நான் எதுவுமே நான் பார்க்கல, ஆனா நீங்க எப்படி தூங்குவீங்க அப்படிங்கறத நான் சொல்லிடுவேன். எப்படின்னா சொல்லலாமான்னு தெரியல, சீக்ரெட்ஸ் இருந்தாலும் ஓகே. சூரியன் இயக்குது, ஃபேன் காத்து அமர்ந்தா கூட வேர்க்க விறுவிறுக்க தூங்கிட்டு இருப்பான். நீங்க அதை பாத்துருக்கீங்க. அப்ப அது சூரியன். ஓகேங்களா? ஏன்னா அது வெப்ப கிரகம், வேர்த்து ஊத்திட்டு அம்மா தூங்கிட்டு இருப்பான். சந்திரன் பிறண்டு படுத்துட்டு இருப்பான், தூக்கமே வராது. ஓகேங்களா? அவ என்ன பண்ணுவான், டக்குன்னு ஏதோ கதவு சொன்ன டபக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து பாப்பான், என்னடா அது. ஓகேங்களா? அப்ப அது சந்திரன். புதன் அப்படின்னா படுத்தோடனே அப்படியே தூங்கிடுவான், பெர் செகண்ட்ல அப்படியே தூங்கிடுவான். ஏன்னா இப்ப ஒரு அவன் பிரச்சனை உண்டாக்கி வச்சிட்டான், அவன் பிரச்சனையை பேசுறதுக்காக நம்ம எல்லாம் போய் உட்கார்ந்து இருப்போம், அவன் அப்படியே தூங்கிடுவான். உனக்கு எப்படா தூக்கம் வருது, இல்லடா சின்ன வயசுல படுத்தோன்னு தூங்கிடுவான். ஏன்னா புதன் அப்படிங்கிறது சூரியனை 88 நாள்ல சுத்தி வந்துடும், ஸ்பீடு பிளானட். அப்ப அந்த 12ஆம் பாவம்ங்கிறது தூக்கம். அப்ப அங்க புதன் உட்காரப்ப சீக்கிரம் தூங்கிடுவான், அங்க சூரியன் உட்காரப்ப நான் சொன்னேன் சந்திரன் உட்காரப்ப 2 பேர் நிம்மதியா தூங்க மாட்டான். ஏன்னா சந்திரன் ஓட்ட கிரகம், உங்களுக்கு தெரியும். 8 மணிக்கு பாத்தீங்கன்னா அங்க இருக்கும், 10 மணிக்கு இந்த பக்கம் போயிடும். ஆனா டிபெண்ட்ஸ். இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் சில டைம் வந்து படுத்தோனே தூங்கிடுவேன், ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல தூங்கிடுவேன். ஆனா சில டைம் என்ன பண்ணுவேன்னா, என்னால தூங்க முடியாது. ஓகே, மேஜர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு சில நேரம் டென்ஷன் பிரஷர்ல நம்ம இருக்குது சகஜம். ஆனா மேஜராக அப்படின்னு ஒரு காரம் இருக்கு இல்லையா, நான் சொன்ன எல்லாமே மேஜரா தான். ஓகேங்களா? அப்ப பேச்சுன்னு வரப்ப கூட ஒரு நேரம் சாந்தமா தான் பேசுவோம், ஒரு நேரம் காணும். ஆனா உண்மையில் அவன் எப்படி பேசுவான், அவன் பட்டு 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 பட்டுன்னு பேசுவான். மேஜரா அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப புதன். அடுத்து ராகு அப்படின்னா அந்த கட்டில் ஃபுல்லா பேன்னு கிடப்பான். ஓகேங்களா? என்னடா அவன் எப்படி கிடக்குறான் அப்படின்னு மாதிரி. அதுவே குருவா இருந்தா அப்படி டீசென்ட்டா தூங்குவான், ஒரு மரியாதை, அந்த சேலை கீழே விலகாம, இல்ல வேஸ்ட் இது விலகாம அப்படி 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 படுத்து தூங்குவான். அதுவே
இந்த கேதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இப்படி கைய வச்சுக்கிட்டு குறுகிக்கிட்டு ஒரு ஓரத்துல போய் தூங்குவான். ஓகேங்களா? 12ல கேது இயக்கும் பொழுது. அதுவே இன்னும் மிச்ச பிளானட் என்ன விட்டுட்டோம்? சனியை விட்டுட்டோம். இப்ப இந்த சனி இயக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சனி வந்து தாமதமான பிளானட். அவனுக்கு தூக்கம் வராது. ரொம்ப நேரம் கழிச்சு அப்புறம் தான் அவன் தூங்குவான். தொடர்புகளையும் பார்க்கணும். ஆமா, அவர் யாரு கூட சேர்றாரு அப்படின்னு பார்க்கணும். பிளஸ் அதுதான் விஷயம். அப்ப அது இது மேஜரா இருக்கும். தூக்கம் வர சுக்கிரன் இயக்குச்சுன்னா என்ன, அப்ப இந்த சனி இயக்குது இல்லையா, அவனுக்கு இந்த பெட் எல்லாம் வாங்கி போட்டுருவான். ஆனா அது அவனுக்கு கம்ஃபர்ட் தராது. கீழே விரிச்சு படுத்துருவான். தூங்குனா கம்ஃபர்ட்டா இருக்கும். பாப்பா அப்ப அவனுக்கு சனி 12ல இருக்கும். சரிங்களா? இன்னும் சிலர் இருப்பான், மெத்தையில தான் அவனுக்கு தூக்கம் வரும். ஓகேங்களா? மெத்த இல்ல அப்படின்னா, மெத்த வீட்டுல இல்ல, என்ன பாய விரிச்சு அதுக்கு மேல 2 போர்வையை விரிச்சு அப்படி ஜம்முன்னு படுவான். ஓகேங்களா? அது ஏன்னா அவனுக்கு அப்படி படுத்தா ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் கிடைக்கும். அப்ப இந்த தூக்கத்துல இவ்வளவு வெரைட்டிஸ் வேரியேஷன்ஸ் பிரபஞ்சம் கொடுத்துரும். ஒவ்வொரு தினம் அவன் தன்மைக்கு ஏத்த மாதிரி. அப்ப இதை நான் கேட்பேன், சார் இந்த மாதிரி தூங்குவீங்களா? ஆமா சார் அப்படின்னு வரப்ப இதெல்லாம் ஜாதகம் இல்ல. இவ்வளவு நேரம் நான் சொன்னது ஜாதகம் இல்ல, இதெல்லாம் கன்ஃபார்ம். இதெல்லாம் இந்த ஒரு வார்த்தைக்காக தான் மக்களை இவ்வளவு நேரம் பார்க்க வச்சேன். இதெல்லாம் 2 நிமிஷத்துல மாறும். புரியுது. ஓகேங்களா? இந்த ஒரு வார்த்தைக்கு தான் இவ்வளவு தூரம் நம்ம கேட்க வரும். அப்ப இந்த குடுப்பனைகள் 2 நிமிஷத்துல மாறுது. பேச்சு திறன் மாறுது, சுவைத்திறன் மாறுது, சிந்தனை மாறுது, செயல்பாடு மாறுது. ஓகேங்களா? தூக்கம் மாறுது, நண்பர்கள் மாறுது, வெளிப்பழக்கம் மாறுது, டோட்டலா மாறுது. 2 நிமிஷத்துல பிறந்த அந்த ரெட்டை குழந்தைங்களை பாருங்க, உருவம் மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கும். எப்பயாவது அவங்க அம்மா அப்பாட்ட போய் கேட்டு பாருங்க, 2 பேரும் வேற வேற துருவம்ன்றுவாங்க. எதுவுமே ஒத்து போகாது. ஆனா ஜாதகம் ஒன்னாதான் இருக்கும். எல்லாமே வேற 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 அப்படி போயிடும். அப்ப பிரபஞ்சம் ஒரு பொருள் மாதிரி இன்னொரு பொருளை படைக்காது. அப்ப இத பூரா நான் சொல்லிட்டேன், சிந்தனையில இருந்து தூக்க வரைக்கும் சொல்லிட்டேன். அப்புறம்தான் இதெல்லாம் சரியா இருக்காப்பா? சார் சரியா இருக்கு சார். ஓகே சார், இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறேன்னு சொல்லி கட் பண்ணிட்டு திரும்பவும் அதை இன்னும் கொஞ்சம் துல்லியப்படுத்துவேன். துல்லியப்படுத்திட்டு அப்புறம் அவங்க கால் பண்ணிதான் அப்புறம் தான் கேள்வியே கேட்க விடுவேன். எதுக்காக எனக்கு கால் பண்ணீங்க? அது வரைக்கும் நீங்க ஜாதகத்தை மட்டும் சொல்ல விட மாட்டேன். ஃபர்ஸ்ட் கால் பண்றப்ப எனக்கு சார் இந்த மாதிரி பிரச்சனைனே சொல்லக்கூடாது என்கிட்ட. நான் இந்த வேலை இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நான் இங்க கணிச்சு பார்த்து இதெல்லாம் சரியா வருதா, அதுலயே எல்லாமே வந்துரும். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்லுவேன், அதுலயே வந்துரும். இந்த மாதிரி இந்த ஃபீல்டு சூரியன் நல்லா கவர்மெண்ட் ஜாப்ல, குரு நல்லா இருந்தா பேங்க் ஜாப்ல இருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிடும். 10ஆம் பவன் சொந்த தொழில் பண்ணுவான், இல்ல 6ஆம் பவன் நல்லா இருந்தா வேலைக்கு போய் இது பண்ணுவான், எனக்கு தெரிஞ்சிடும். அப்ப அதுலயே எல்லாம் வந்துரும். நீ என்ன சார் கேக்குறது என்று சொல்லிட்டீங்க சார். திருமண வாழ்க்கையில இருந்து எல்லாத்தையும் சொல்லியாச்சு, தெரிஞ்சிடும். அதையும் தாண்டி சில கொஸ்டின்ஸ் இருக்கு. நம்ம ஒரு சாயல்ல ஆய்வு செய்யறோம். ஜாதகங்கிறது பல கோணங்கள்ல இருந்து பாக்குறது. அப்ப அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம சில கேள்விகள் கேட்பாங்க, அதுக்கு நம்ம ஆன்சரை பண்ணி இது ஆகுங்க ஆகாதுங்க. ஏன்னா ஒரு ஜோதிடரிடம் நம்மளை பத்தின கேள்வி, நம்ம வாழ்க்கையை கேட்கறதுக்கு முன்னாடி அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அவனோட ஸ்கில் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஓகேங்களா? அப்ப இத பூரா சொன்னா மட்டும்தான் உடம்புல இருக்க நோய்கள், சிந்தனை எல்லாத்தையும் சொன்னா மட்டும்தான் அது உங்க ஜாதகம். சோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சரியா கணிக்கிறோம். இது எல்லாமே ஆகம். ஏன்னா புறம் சார்ந்த விஷயம் தான் எனக்கு தெரியாது. நான் வீடு கட்டுவேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் வண்டி வாகனம் வாங்குவேனான்னு எனக்கு தெரியாது. அப்ப இதெல்லாம் ஒவ்வொரு கட்டத்திலயும் அகம் புறம்னு 2 இருக்குன்னு சொன்னேன். அப்ப அந்த புறம் எதுவுமே நமக்கு தெரியாது. அதை கேட்டுதான் நீங்க எனக்கு கால் பண்றீங்க. அகம் உங்களுக்கு தெரியும், உங்க உடம்புல இருக்க நோய் உங்களுக்கு தெரியும்ல. அப்ப இதனாலதான் இந்த தெரிஞ்ச விஷயங்களை எல்லாம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு அந்த சார்ட்டே அனுப்பி திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் 12 கட்டம்னா அப்படிதாங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன். அப்புறம் அவங்களோட அகம் சார்ந்த விஷயங்களுக்கு தீர்வை சொல்றோம். நம்மளோட பரிகார முறைகள் வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப லாஜிக்கலா இருக்கும், எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்கும். சோ அந்த ஒரு வீடியோவை நீங்க பாத்துட்டீங்கன்னா இவ்வளவு நாளா நம்ம ஏன் இப்படி இருந்தோன்றது உங்களுக்கு புரிய வந்துரும். உண்மையான ஜாதகம்னா என்னன்னு புரிய வந்துரும். ஓகேங்களா? அப்ப இது எங்க கொண்டு போய் நிப்பாட்டுன்றதே வந்து என்ன சொல்றது, நான் ஏன் இவ்வளவு சின்சியரானன்றது இந்த 3rd வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. கண்டிப்பா. சோ நிறைய விஷயங்கள் நான் எப்படி நினைச்சேன்னா, நீங்க ஒரு ஜாதகத்தை கணிக்கிறது வந்து இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்க அந்த பிறந்த இது அந்த மாதிரி கணிப்பாங்க இல்லையா, அப்படிதான் நீங்க கணிப்பீங்கன்னு நான் நினைச்சேன். பட் ஒரு மனுஷனோட உடம்புக்குள்ள இருக்கிற விஷயத்த வச்சு, அவனுக்கு இருக்க வியாதி, அவன் தூங்குற முறை வரைக்கும் இது எல்லாத்தையும் வச்சு நான் வந்து ஜாதகம் கணிப்பேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமே எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. கண்டிப்பா உங்க பரிகார முறைக்காக நான் வெயிட் பண்ணிருக்கேன். சோ இந்த வீடியோல இவ்வளவு தகவல்களை கொடுத்தது ரொம்ப நன்றி. நன்றிங்க மேடம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.